ஹாய், என் பேரு டாக்டர் கார்த்திகேயன். நான் ஸ்ரீகா சைல்ட் அண்ட் ஃபேமிலி கிளினிக் ஆலப்பாக்கம்ல கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷனா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங் லெக்சர் டாபிக்க டிஸ்கஸ் பண்ண போறோம். காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் வந்து 6 மந்த்ஸ்ல நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கக்கூடிய சாலிட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய சாலிட்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. இது நெறைய பேருக்கு ஒரு டிஃபிகல்ட் டாபிக். ஓகே. லைக் 6 மந்த்ஸ் வரலும் நம்ம கன்டினியூஸா குழந்தைக்கு ஒரு மில்க் மட்டும் குடுத்துட்டு, திடீர்னு நம்ம வந்து சாலிட்ஸ் ஸ்டார்ட் பண்றது ஒரு மதருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன். ஸோ இத நம்ம ஈஸியா எப்படி நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் பத்தி ஒரு ஓவரால் அவுட்லைன தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ வாட் இஸ் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் அப்படின்னா என்ன? டெஃபினிஷன் என்னன்னு சொல்லி நம்ம கத்துக்க போறோம் இன்னைக்கு. எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்? ஓகே. எப்படி நம்மளுக்கு தெரியும் இந்த பேபி வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்க்கு ரெடியா இருக்கு? ஜஸ்ட் 6 மந்த்ஸ் டைம். ஓகே. டைம் ஃபேக்டர வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. பேபிஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு சில க்ளூஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ அந்த க்ளூஸும் நம்ம வந்து இன்னைக்கு கத்துக்க போறோம். ஓகே. வாட் டு இன்ட்ரோடியூஸ் ஃபர்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல நம்ம எந்த ஃபுட்ட வந்து இனிஷியலா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்ன்றத பத்தி இன்னைக்கு கத்துக்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் லைக் கம்ப்ளீட்டா வெஜிடேரியனா இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, வீகனா இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் உணவு நார்ச்சத்து, டயட்ரி ஃபைபர். ஓகே. ஸோ அது நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், அதோட சோர்ஸ் என்ன, அது என்னென்ன ஃபுட்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம கத்துக்க போறோம். ஹவு மச் கேலரி இஸ் நீடட், உங்களோட குழந்தைங்களோட சத்துக்கான தேவைகள் என்னென்ன இருக்கு, என்ன மாதிரியான சத்து எவ்வளவு தேவை இருக்குது, அது நம்ம எப்படி ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். எவ்வளவு ஃப்ரீக்வென்ட்டா ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபீடிங் குடுக்கணும். ஓகே. இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை குடுக்கணுங்கிறத கத்துக்க போறோம். அதுக்கப்புறம் எந்த மாதிரியான கன்சிஸ்டன்சில ரொம்ப தண்ணியா குடுக்கணுமா? இல்ல சாலிடா குடுக்கணுமா? எந்தெந்த ஏஜ்ல என்னென்ன கன்சிஸ்டன்சில நம்ம குடுக்க போறோம்ங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. அதுக்கப்புறம் ஃபிங்கர் ஃபுட்டுங்கிற கான்செப்ட்ட பத்தி நம்ம கத்துக்க போறோம். ஓகே. ஸோ ஃபிங்கர் ஃபுட் வந்து கையில குழந்தைகள் நம்மளே குடுத்துட்டு அவங்க சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு. ஸோ இத பத்தி நம்ம கத்துக்க போறோம். அதுக்கப்புறம் எந்தெந்த சீக்வென்ஸ்ல நம்ம இந்த ஃபுட்ட குடுக்கணும். சீக்வென்ஸ் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன். எத ஃபர்ஸ்ட்டு குடுக்கணும், எத செகண்ட் குடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. எந்தெந்த ஃபுட்ட நம்ம அவாய்ட் பண்ண போறோம், எது குடுத்தா குழந்தைங்களுக்கு ரிஸ்க்கு, என்ன ரிஸ்க், எதுக்கு குடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி நம்ம கத்துக்க போறோம். அதுக்கப்புறம் ஒன் ஆன் ஒன் செஷன். இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆன்சர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்? காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்னா என்ன? ஓகே. ஸோ பேசிக்லி காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்னா ஃபுட் அதர் தேன் மில்க். தாய்ப்பாலை தவிர கொடுக்கக்கூடிய மற்ற உணவு எல்லாமே காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் தான். ஓகே. ஸோ இது எதனாலனா ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வரலும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே போதும். அதுல இருக்க சத்தே குழந்தையோட வளர்ச்சிக்கு போதும். ஆனா 6 மாசத்துக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு நம்ம சாலிட்ஸ் குடுத்தா தான் அவங்களோட வளர்ச்சி வந்து நார்மலா இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இதுக்கு ஏன் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் குடுத்துட்டு 6 மாசத்துல நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது, நம்ம பிரஸ்ட் ஃபீடிங்க வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ த காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங், இந்த ஃபீடிங் வந்து ஷுட் காம்ப்ளிமெண்ட் த பிரஸ்ட் ஃபீடிங். அதுதான் அதோட அர்த்தம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. வீனிங்ன்னு சொல்லுவாங்க இத. இது நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்றது? வென் டூ ஸ்டார்ட் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங். ஓகே. ஸோ நம்ம இதுக்கு மேல கத்துக்கிட்ட மாரி 6 மந்த்ஸ் வரலும் பிரஸ்ட் ஃபீடிங்கே போதும். ஓகே. WHO ரெக்கமெண்டேஷன் கூட 6 மந்த்ஸ் வரலும் பிரஸ்ட் ஃபீடிங்கே போதும்ன்னு சொல்லுது. பட் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து அர்லி வீனிங், அதாவது 4 மாசத்துல நம்ம வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் குடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு சில ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்க சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த ஸ்பெஷல் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, லோ வெயிட் கெயின். ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல நம்ம ஒன்லி மதர்ஸ் மில்க் குடுக்குறப்ப குழந்தைக்கு ஒரு வேளை அடிக்வேட் வெயிட் கெயின் ஆகலைன்னா, நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங், அதாவது சாலிட்ஸ வந்து நம்ம சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ். ஓகே. ஸோ ரிஃப்ளெக்ஸ்ங்கிறது குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் வந்து எதுக்களிக்கிறது. அதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே. ஸோ அந்த மாரி ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறப்ப குழந்தைங்களோட வெயிட் கெயின் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே. ஸோ அதனால இந்த மாரி இஷ்யூஸ் இருக்கிறப்ப நம்ம சாலிட்ஸ வந்து சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு ஸ்பெஷல் சினாரியோ வந்து வொர்க்கிங் மதர், அந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றப்ப, ஒரு பீடியாட்ரிஷியனோட ஹெல்ப் அண்ட் அசஸ்மென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஏன்னா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ற காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்னால நெறைய பிரச்சனைகள் கூட வரும். நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஸோ வை நாட் அர்லி?
அப்படின்னா ஏன் நம்ம வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு இதுல கேட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட குடல் வந்து இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் ரெடி ஆயிருக்காது. ஓகே. ஸோ அதனால என்ன ஆகும்னா, நம்ம இந்த மாதிரி சாலிட் ஸ்டார்ட் பண்றப்ப குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல வந்து ஒபேசிட்டி ரிஸ்க், அதிகமா வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்ம குடுக்குற சத்து எல்லாமே குழந்தைங்களுக்கு ஒத்து போகாம இருக்கலாம். ஸோ இந்த ஸ்லைட்ல நாம பார்க்க போறது ஹவ் டு நோ இஃப் த பேபி இஸ் ரெடி. ஓகே. அதாவது குழந்தை வந்து சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரீச் அண்ட் கிராப். அப்படின்னா நம்ம ஏதாச்சும் பொருள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் ஹெட் கண்ட்ரோல். குழந்தையோட கழுத்து வந்து ஸ்டேபிளா நிக்கணும். ஓகே. ஏன்னா நம்ம இந்த காம்ப்ளிமெண்டரி சாலிட் ஃபுட்ஸ் நம்ம அவங்களுக்கு குடுக்குறப்ப அவங்களுக்கு உட்கார வச்சு தான் குடுப்போம். ஸோ அப்ப ஹெட் கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. அது மட்டும் இல்லாம சம்டைம்ஸ் பேபி வந்து நீங்க சாப்பிடுற சாப்பாடு மேல இன்ட்ரெஸ்ட் காட்டும். ஓகே. ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேபி வந்து சப்போர்ட்டோட கைய முன்னால வச்சுட்டு உட்கார்றதும் இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கும். ஸோ டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் டங் த்ரஸ்ட். ஓகே. ஸோ இது வந்து யூசுவலா நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப குழந்தை வந்து அதோட நாக்க வச்சு அந்த சாப்பாடு வந்து வெளியில தள்ளும். ஓகே. ஸோ இது பேர் எக்ஸ்ட்ரூஷன் ரிஃப்ளெக்ஸ். இது வந்து போயிருக்கணும். குழந்தைக்கு வந்து இது இருக்கக்கூடாது. ஓகே. ஆனா இது ஒரு நெசசரி பாயிண்ட்ஸ் இல்ல. ஒரு சில ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல வந்து சப்போஸ் நீங்க வந்து 6 மாசம் முடிஞ்சோனே ஊட்ட ஸ்டார்ட் பண்றீங்க. ஆனா இந்த எக்ஸ்ட்ரூஷன் ரிஃப்ளெக்ஸ், அதாவது நாக்கால சாப்பாட வெளில தள்ளுறது, இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு 4, 5 நாளைக்கு அப்புறம் திருப்பி ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இது ஒரு ட்ரையல் வீடியோ மட்டும்தான். உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் மற்றும் ஒன்-on-1 டவுட் கிளாரிஃபையிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் பார்த்துக்கலாம்.